பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்பெஷல் டிஷ். ஸ்வீட் அண்ட் சவர் பீஃப் ரிப்ஸ். ஸ்வீட் அண்ட் சவர் பீஃப் ரிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? முதலில் மென்மையான டெண்டர்லாயின் இறைச்சியை பெரிய துண்டுகளாக நறுக்கிக்கோங்க. அதுல உப்பு, மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சம் குக்கிங் வைன் சேர்த்து நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் மெரினேட் ஆக விடுங்க. காரத்திற்கு பச்சை மிளகாய்களை கைகளாலேயே சின்ன சின்னதா உடைச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கிண்ணத்துல 2 ஸ்பூன் உருளைக்கிழங்கு ஸ்டார்ச், கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிதமான பதத்துல கலந்துக்கோங்க. இந்த கலவையை மெரினேட் செய்த இறைச்சியோட சேர்த்து கூடவே 1 ஸ்பூன் எண்ணெயும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டார்ச் எல்லா துண்டுகள்லையும் சமமா ஒட்டணும். அடுத்ததா மிதமான சூட்டுல இருக்கிற எண்ணெயில இறைச்சி துண்டுகளை ஒன்னொன்னா போட்டு பொரிச்சு எடுங்க. இங்கதான் ஒரு சின்ன ரகசியம் இருக்கு. எண்ணெயோட சூட்டை அதிகமாக்கி 2வது முறை மறுபடி ஒரு முறை பொரிச்சு எடுங்க. அப்போதான் இறைச்சி வெளியே மொறுமொறுப்பாவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும். அதே எண்ணெயில பச்சை மிளகாய்களை லேசா வறுத்துட்டு அதிகப்படியான எண்ணெயை வடிச்சிடுங்க. இப்போ ஒரு பாக்கெட் ஸ்வீட் அண்ட் சவர் சாஸ் சேர்த்து பொரிச்ச இறைச்சியையும் மிளகாவையும் உள்ளே போடுங்க. அதிக நேரம் விடாம வேகமா ஒரு பெரட்டி எடுத்தீங்கன்னா அவ்வளவுதான். நாவூரும் சுவையில முறுமுறுப்பான ஸ்வீட் அண்ட் சவர் பீஃப் ரிப்ஸ் தயார்.